வணக்கம் நண்பர்களே. மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் நிறைய மனிதருக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா அதுல ஒரு சில பேர் நன்றியோட இருக்காங்க. ஒரு சில பேர் நமக்கே பாடம் காட்டுன மாதிரி துரோகியா மாறிடுவாங்க. அந்த துரோகம் தான் நம்மளால மறக்க முடியாது. அட ஆமாங்க, அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நல்ல மனசோட நீ கை நீட்டின, பசிக்குதுன்னு சொன்னவனுக்கு சோறு போட்ட, விழுந்தவனை தூக்கி விட்ட. ஆனா கடைசியில அதே கையால உன்னை தள்ளி விட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை அழிக்க வர்றவன் பகைவர் கிடையாது. நீ நம்பி உதவின அதே மனிதன்தான். அதிகமாக உதவி செய்யாதே. காரணம், உதவி மனிதனை உயர்த்தாது, அவன் அகம்பாவத்தை தான் உயர்த்தும். சாணக்கியர் சொன்ன உண்மை இது. நீ ஒருவனை உயர்த்தினா அவன் உன்னை தேவையில்லாதவனாக்க முயற்சி பண்ணுவான். நீ யாருக்கு உயிரை போல உதவி செய்தியோ அதே மனிதன் உன் வாழ்க்கையில மிக ஆழமான காயத்தை விட்டுட்டு போயிருப்பான். இது கற்பனை இல்ல, இது என்னோட அனுபவம். நான் நல்லதுதானே செய்தேன், எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்தேனே. அப்புறம் ஏன் அதே மனிதன் என்ன புறக்கணிச்சான், என்ன குறை சொன்னான், என் பின்னாடி விஷம் மாதிரி பேசினான்? இந்த கேள்வி உன் மனசுல ஒருத்தரையாவது நினைவுபடுத்துதா? சாணக்கியர் சொல்றாரு, மனிதனுக்கு அதிகமாக உதவி செய்தா அவன் நன்றியுள்ளவனா மாற மாட்டான், உரிமை உள்ளவனாதான் மாறுவான். அந்த உரிமைதான் ஒரு நாள் துரோகமா மாறும். நீ முதல்ல உதவி செய்தப்ப அவன் கண்ணுல நன்றி இருந்திருக்கும். 2வது முறை எதிர்பார்ப்பு, 3வது முறை கேள்வி, 4வது முறை நீ இல்லனா அவன் கோபம் படுவான். அந்த கோபம் தான் உன்னை துரோகியா மாத்துறது. அவன் கண்ணுல நீ ஒருவனை தூக்கி விட்டா அவன் மேலே ஏறுவான். ஆனா உன் கைய பிடிச்ச நினைவை அவனுக்கு இருக்காது. மாறாக, நான் அவனால தான் மேல வந்தேன்னு நினைச்சா அது அவனை காயப்படுத்தும். அந்த காயம் உன் மேல வெறுப்பா மாறும். உலகத்துல பகைவர் நேருக்கு நேர் வருவான். துரோகி உன் பக்கத்துல நின்னுட்டே உன்னை சிரிச்சு கொள்ளுவான். அவனுக்கு நீ தேவையில்லாத நேரம் வந்தா நீ அவனுக்கு ஆபத்து. அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, எல்லாருக்கும் உதவி செய்யாதே, யாருக்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நீ காப்பாத்த நினைச்சவன் தான் உன்னை அழிக்க ஆரம்பிப்பான். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய 5 பாயிண்ட்ஸ்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாயிண்ட் 1, உதவி பழக்கம். உரிமை உதவி மனிதனோட மிக அழகான பண்பு. ஆனா அதே உதவி தான் ஒரு நாள் உன்னை வலிக்க வைக்கும் ஆயுதமா மாறுது. உதவி, நீ ஒருத்தருக்கு முதல்ல உதவி செய்தப்ப அவன் தலை குனிந்து நன்றி சொன்னான். உன் கண்ணுல அவன் நல்லவன், அவன் கண்ணுக்கு நீ கடவுள் போல தெரிஞ்சிருப்ப. அந்த நிமிஷம் உன் மனசு நிம்மதியா இருக்கும். நீ அதே உதவியை மீண்டும் செய்தா அவன் நன்றி சொல்ல மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு பழக்கமா மாறிடும். நீ இருக்கணும், நீ உதவணும், இது உன் வேலைன்னு அவன் மனசு நினைக்க ஆரம்பிக்கும். உரிமை, இதுதான் ஆபத்தான இடம். உதவி பழக்கமா மாறின பிறகு அது உரிமையா மாறும். நீ உதவி செய்யலன்னா அவன் கேட்பான், நீ ஏன் இப்படி மாறிட்ட, முன்னாடி நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லுவான். அவன் உன் நல்ல மனசை உன் மேலேயே திருப்புவான். உதவி செய்யலன்னா நீ கெட்டவன், உதவி செய்தா அது அவனுக்கு உரிமை. இங்கதான் துரோகம் விதைக்கப்படுது. ஒரு நாள் நீ சோர்ந்து நிறுத்தினா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் கோபப்படுவான். அந்த கோபம் உன்னை துரோகியா காட்டும். நீ தந்த எல்லா உதவியும் மறக்கப்படும். சாணக்கியர் சொல்றாரு, உதவி செய்யும் போது எல்லை வை, உரிமை கொடுத்தா மரியாதை போயிடும். நல்லவனாக, ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறவனா ஆகாது. உதவி ஒரு முறை அது ஆசீர்வாதம் மாதிரி. பழக்கமா மாறினா அதே உதவி சாபமா ஆயிடும். நீ யாருக்கு அதிகமா உதவி செய்தியோ அவன் முதல்ல உன்னை மறப்பான். பாயிண்ட் 2, நீ அவருக்கு தேவையில்லாத நேரம் வந்தா இந்த உலகத்துல மனிதன் மாறுறான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இல்ல, அவன் மாற மாட்டான். அவனுக்கு நீ தேவையா இருக்கிற வரைக்கும் அவன் நடிப்பு தான் மாறும். நீ அவனுக்கு தேவைப்பட்ட நேரம் நீதான் நல்லவன், நீதான் நம்பிக்கையானவன், நீதான் அவன் வாழ்க்கையில முக்கியமானவன். அந்த நேரத்துல அவன் சொல்லுவான், நீ இல்லைன்னா நான் எங்க இருப்பேன்னு. ஆனா ஒரு நாள் அவனுக்கு வேற ஒருத்தன் கிடைச்சிட்டா, அவனுக்கு உன்னை விட அதிகமா பயன் தர்றவன் வந்துட்டா, நீ அப்ப அவனுக்கு தேவையில்லாதவன். இங்கதான் உண்மையான ஆபத்தே இருக்கு. நீ அவனுக்கு தேவையில்லாதவன் ஆகிற நேரம் நீ அவனுக்கு பிரச்சனையா மாறுவ. ஏன்னா நீ அவனோட பழைய நினைவுகள், நீ அவனோட கடன். அவன் உன்னை தவிர்க்க மாட்டான். அவன் உன்னை குறை சொல்ல ஆரம்பிப்பான். உன் உதவியை சின்னதா காட்டுவான். உன் நல்ல மனசை முட்டாள்தனமா மாற்றுவான். இதுதான் துரோகத்தோட ஆரம்பமே. நீ அவனை உயர்த்தின, அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அது அவனுக்கு நினைவூட்டல்.
நான் அவனால தான் இங்க வந்தேன்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு எரிச்சல். அந்த எரிச்சல் தான் வெறுப்பா மாறும். சாணக்கியர் சொல்றாரு, மனிதன் நன்றியை மறப்பதில்லை. அவன் நன்றி நினைவு இருக்கிறவனை தவிர்க்க தான் முயற்சி பண்ணுவான். அதனால தான் உன்னை அதிகமா பயன்படுத்தினவன் தான் முதல்ல உன்னை அழிக்க முயற்சி பண்ணுவான். நீ தேவையில்லாதவன் ஆகிற தருணம் நீதான் அவனுக்கு எதிரி. இந்த உலகத்துல மிக ஆபத்தான நேரம் எது தெரியுமா? நீ யாருக்கும் தேவையில்லாதவனான நேரம்தான். பாயிண்ட் 3, உதவி, தாழ்வு உணர்வு, துரோகம். உதவி எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறோம். ஆனா சில மனசுகளுக்கு உதவி சந்தோஷம் இல்ல, அவமானம். நீ ஒருத்தருக்கு தொடர்ந்து உதவி செய்தா அவன் சிரிப்பான், நன்றி சொல்வான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வலி ஆரம்பிக்கும். என்னால தனியா முடியலையே, எனக்கு இவனோட உதவியெல்லாம் தேவைப்படுதே. அந்த எண்ணம் தான் தாழ்வு உணர்வு. அது வெளியில தெரியாது, ஆனா அவன் மனசுல தினமும் எரியும். நீ உதவி செய்யும் ஒவ்வொரு முறையும் அவன் தன்னை சின்னவனா உணருவான். மனிதனுக்கு பசி விட ஆபத்தானது அகம்பாவம் காயப்படுவது. நீ அவனை காப்பாத்தினா அவன் வாழ்ந்தான், ஆனா அவனோட அகம்பாவம் உடைந்தது. வலி நீண்ட நாளா இருந்தா அது கோபமா மாறும். அந்த கோபம் உன் மேல, ஏன்னா அவன் தோற்றதை நினைவூட்டுறவன் நீதான். அவன் மனசு என்ன சொல்றதுன்னா, நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம். ஆனா அது உண்மை இல்ல. அது அவனுக்கு அந்த பொய் சுகமா இருக்கும். அந்த பொய் தான் துரோகத்துக்கு காரணம். சாணக்கியர் சொல்றாரு, ஒருவனுக்கு உதவி செய், ஆனா அவன் தன்னை சிறியவனா உணர்ற அளவுக்கு செய்யாதே. நீ உயர்த்தின எல்லாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. சிலர் உன்னை அழிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. உதவி செய்வது தவறு இல்லை, ஆனா ஒருவன் தன்னை தோற்றவனா உணர்ற அளவுக்கு உதவி செய்தா அவன் துரோகியா மாறுவான். பாயிண்ட் 4, நல்லவன் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டான். நல்லவனாருன்னு சொல்ற உலகமே நல்லவனா இருந்தா ஏன் தண்டிக்குது தெரியுமா? நீ நல்லவன் இருந்தா எல்லாருக்கும் அது பிடிக்காது. ஏன்னா நல்லவன் மற்றவர்களோட கெட்ட மனசை வெளிச்சம் போட்டு காட்டுவான். உதாரணமா, ஒருவன் பொய் பேசுறான், நீ உண்மை பேசுற, நீ எதுவும் செய்யாமலேயே அவன் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பான். நல்லவன் ஆபத்தானவன், அவன் அடிக்க மாட்டான், ஆனா அவன் இருப்பே ஒரு நினைவூட்டல், நீ தவறா வாழ்றன்னு. அதனாலதான் நல்லவனை தாக்க மாட்டாங்க, அவனோட குணத்தை தான் தாக்குவாங்க. அவனை முட்டாள்னு சொல்லுவாங்க, அவனை நாடகம்னு சொல்லுவாங்க. நீ நல்லவன் இருந்தா நீ எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆனா ஒருத்தருக்கு நீ மிக ஆபத்து. அந்த ஒருத்தன் தான் ஒரு நாள் உன்னை துரோகம் செய்வான். சாணக்கியர் சொல்றாரு, நல்லவனாரு, ஆனா எல்லாருக்கும் புரியுற நல்லவனா ஆகாதே. உன் நல்ல மனசு உன் பலவீனம் இல்லை, ஆனா எல்லாருக்கும் திறந்த புத்தகமா இருந்தா உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும். நல்லவன் எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனா புத்திசாலியானவன் யாருக்கு நல்லவனா இருக்கணும்னு தெரிஞ்சுக்குவான். பாயிண்ட் 5, எல்லாருக்கும் உதவினா மதிப்பு போயிடும். இந்த உலகம் நல்லவனை தேடல, பயம் தர்றவனை தான் தேடுது. நீ எல்லாருக்கும் உதவி செய்தா நீ நல்லவன் இல்ல, நீ எளிதில் கிடைக்கிறவன். மதிப்பு எப்ப வரும் தெரியுமா? நீ எல்லா நேரமும் கிடைக்காதப்ப. நீ அழைத்தா உடனே வர்றவன் மதிப்பு இல்லாதவன். நீ எல்லாருக்கும் 100 இயர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சா உன் நேரம், உன் உயிர், உன் உழைப்பு அதெல்லாம் சின்னதா தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அது எளிதில் கிடைக்குது. உதாரணத்துக்கு, மனிதன் பணம் கொடுத்து வாங்கினதுக்கே மதிப்பு வைப்பான். இலவசமா கிடைக்கிறத அவன் காலடியிலே போடுவான். அந்த மாதிரிதான் உன் உதவி இலவசமா மாறினா உன் மதிப்பு அங்கே முடிஞ்சிடும். ஒரு நாள் நீ இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வலி வராது, அவனுக்கு கோபம் வரும். ஏன்னா நீ அவனோட உரிமை. அவன் சொல்லுவான், நீ மாறிட்ட, முன்னாடி நல்லா இருந்த. உண்மை என்னன்னா நீ மாறல, அவன் உன்னை பழகிக்கிட்டான். சாணக்கியர் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லா நேரமும் உதவி செய்கிறவன் மதிப்பை இழப்பான். உதவிக்கும் எல்லை வேண்டும். நல்லவனா ஆகு, ஆனா அரிதானவன் ஆகு. உன் உதவி தேவைப்படுற இடத்துல மட்டும் கிடைக்கிறதாரு. அப்பதான் உன் மதிப்பு நீடிக்கும். எல்லாருக்கும் உதவி செய்கிறவன் முட்டாள் இல்லை, ஆனா எல்லை இல்லாம உதவி செய்கிறவன் மதிப்பை இழக்கிறான். பாயிண்ட் 6, துரோகம் உன் தவறு இல்லை. ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா நாம முதல்ல நம்மளையே தான் குறை சொல்வோம். நான் ஏன் நம்பினேன், நான் ஏன் உதவி செய்தேன். ஆனா அந்த தவறு உன்னுடையது இல்லை. நீ நல்ல மனசோட நடந்துகிட்டே உலகமும் அப்படியே இருக்கும்னு நினைச்ச, அது பாவம் இல்லை, அது உன் மனித தன்மை. சாணக்கியர் சொல்றாரு,
நல்ல எண்ணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீ கொடுத்தது உதவி, அவன் எடுத்தது பலவீனம். துரோகம் உன்னை தோற்கடிக்கல, அது மனிதனை வெளிச்சம் போடுது. உன் குணம் மாறல, அவன் முகமூடிதான் கழுந்தது. ஒரு துரோகத்துக்காக உன் நல்ல மனசை கொல்லாதே, அது துரோகி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். மாறணும், ஆனா கெட்டவனா இல்ல, புத்திசாலியா. சாணக்கியர் சொல்றாரு, நம்பிக்கை கொடு, ஆனா எல்லை வை. உதவி செய், ஆனா உன் மரியாதையை அடகு வைக்காது. இந்த துரோகம் உன்னை அழிக்கல, உன்னை பயிற்சி பண்ணுது. இனிமேல் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சவன் நீ. நீ நம்பியது உன் தவறு இல்லை, நம்பிக்கையை துரோகம் செய்தது அவனோட குணம். உலகம் உன்னை கடினமாக மாற்றணும், ஆனா கல் மாதிரி இல்ல, கத்தி மாதிரி. துரோகம் உன்னை உடைக்க வந்தது, ஆனா நீ புத்திசாலியாக பிறக்க காரணமா மாறிடுச்சு. இறுதியா உதவி, துரோகம், விழிப்பு. இந்த வீடியோ முழுசா கேட்டிருந்தா உன் மனசுக்குள்ள ஒருத்தன் நிச்சயம் வந்திருப்பான். அவனை நினைச்சு நீ கோவப்படல, நீ அமைதியா உட்கார்ந்திருப்ப. துரோகம் சத்தம் போட்டு வராது, அது நம்பிக்கைன்னு வேஷம் போட்டுத்தான் வரும். அதனாலதான் வலி ஆழமா இருக்கும். ஒரு விஷயத்தை மனசுல வை, நீ நல்லவன் இருந்தது உன் பலவீனம் இல்லை, நீ உதவி செய்தது முட்டாள்தனம் இல்லை, அது உன் மனித தன்மை. சாணக்கியர் சொல்றாரு, மனிதன் உன்னை காயப்படுத்தினா அவன் உன் வாழ்க்கையில ஒரு பாடம் கசப்பதான் இருக்கும், ஆனா அவசியம். இந்த வலிக்காக உன் மனசை மூடிக்காதே, ஆனா உன் எல்லையை இனிமேல் தெளிவாவே. நீ இப்ப பழைய மாதிரி இல்ல, அது தோல்வி இல்ல, அது வளர்ச்சி. இனிமேல் நீ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சவன். உன்னை காயப்படுத்தினவன் இதை ஒரு நாள் புரிஞ்சுப்பான். நீ அவனுக்கு தீங்கு செய்யல, நீ ஒரு வாய்ப்பு தந்த. இப்ப நீ அழல, நீ புரிஞ்சுக்கிட்ட. அதுதான் உண்மையான ஜெயம். இந்த உலகம் உன்னை கடினமாக மாத்தலாம், ஆனா கொடரமா மாற்ற விடாது. உதவி செய், ஆனா உன்னை இழந்து அல்ல நீங்க நினைக்கலாம். உதவி செய்யறது தப்பா? ஆனா நான் சொல்ல வர்றது யாருக்கு உதவி செய்யாதன்னு சொல்ல வரல. கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு தாராளமா செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உதவியோட மதிப்பு என்னன்னு. உன்னோட தகுதி உள்ளவங்களுக்கு உதவினாதான் உதவியோட மதிப்பு புரியாது, துரோகியா தெரியும். அவங்களோட பார்வைக்கு இது மாதிரி உண்மைகள் தொடர்ந்து வரணும்னா நீ தனியா இல்லைன்னு உனக்கு நினைவுபடுத்துற வீடியோக்கள் இந்த சேனல்ல தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமைதியா வலிமையா வளரலாம்.